Hi friends, welcome to Akash Vlog and நான் உங்கள் ஏவி ஆகாஷ். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்குது தூத்துக்குடி vlog எபிசோடு 2. ஸோ எபிசோடு 1 வீடியோ வந்து பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்னும் நீங்கள் எபிசோடு 1 வீடியோவே பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எபிசோடு 2 பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த வீடியோவோட தொடக்கம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ எபிசோடு 1ல் நான் வந்து நம்ம எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அந்த பீச்சை ஃபுல்லாக வந்து சுற்றி காமிச்சிட்டு அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ மத்தியானம் ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்காக நாங்கள் எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பெல் ஹார்பர் ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இந்த ஹோட்டலோட வந்து ஆம்பியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்து இருந்ததுங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி குருமா ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். சப்பாத்தியும் வந்து பார்த்திங்கன்னா உப்பாக இருந்தது, குருமாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பாக இருந்தது. என்னடா தூத்துக்குடியில் வந்துட்டு உப்பாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்லேருந்து நைஸாக ஓடி எஸ்கேப் ஆகிட்டோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸுக்கு தான் வந்து போக போகிறோம். அது எந்த பிளேஸ் போக போகிறோம், அங்கே பண்ணுற ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. I am very happy. Start music. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டினாலே உங்களுக்கு தெரியும். இது கடல், ஆனால் இது மேட்டர் இல்லை. இங்கே வருங்க, பின்னாடி தெரியுதா? இதுதான் தெர்மல் பவர் ஸ்டேஷன், தூத்துக்குடியில் இருக்கிற தெர்மல் பவர் ஸ்டேஷனு. அதுக்கு பேக் சைடில் நான் நிற்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவே. அவ்வளோ சில்லாக இருக்குது, அவ்வளோ கூலிங்காக வந்து இருக்குது. ஏன்னா பின்னாடி வந்து கடல், அப்போனா ஹீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 2:40. நாங்கள் மறுபடியும் பீச்சுக்கு போகலை, அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ போட்டிங் பிளான் வந்து இல்லை. இப்போ நாங்கள் இன்னொரு பிளேஸுக்கு போயிட்டுருக்குறோம். இன்னும் 2-3 பிளேஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். அங்கே போக முடியுமா என்னென்னு தெரியல, அதனால் நாங்கள் முன்னாடியே சொல்லலை. நாங்கள் எப்படி போகிறோமோ அப்படியே வந்து விலாக் ஷூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கேஷுவலாக வந்து விலாகை வந்து ஷூட் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்காரதுக்கு சில அது மாதிரி கொடை மாதிரி அப்படிலாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. காரை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஓரத்தில் பார்க் பண்ணிவிட்டு இந்த அழகான வியூவை வந்து நாங்கள் ரசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் ஷூட் பண்ணுறேன். நான் செல்ஃபி கேமராவில் இது பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குமான்னு தெரியல. நான் உங்களுக்கு காட்டுற வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இந்த வியூவை பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பக்கத்தில் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, அந்த தண்ணி சவுண்ட் அப்படியே கேட்குதுங்க. நான் ஆக்சுவலி டிப்ளமோ படிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு வந்து உள்ளெல்லாம் போய் விசிட் பண்ணி பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்லாவே வந்து இருந்தது. எப்படிலாம் கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்பர் பீச்சுக்கு தான் வந்திருக்கிறேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பீச்சாக வந்து இருந்துச்சான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீன் பிடிச்சிட்டு அந்த மீனை லோடட் அன்லோடட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வந்து கப்பல்லேருந்து மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை ஃபுல்லாக எடைக்கு போட்டு அது எவ்வளோ ரேட்டு எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல ஏதோ ஒரு கண்டெய்னராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக பார்சல் மாதிரி ஏதாவது செட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சின்ன படகாக நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அங்கேருந்து மீன், அந்த கப்பல்லேருந்து மீன் எடுத்து அந்த சின்ன படகுலேருந்து மீன் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரில் ஃபுல்லாமே வந்து ஒவ்வொரு லாரியாக வந்து மீனை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய படகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக படகு தான். இங்கேயும் படகு இருக்குது, அங்கேயும் படகு இருக்குது. ஃபுல்லாக வந்து வலை பின்னிட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியாவில். இப்போ நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கொட்டைக்காட்டு அபு ஒரு கானா சாங் வந்து பாட போகிறோம். யார் பாட போகிறாங்கன்னா நான் தான் பாட போகிறேன். எனக்கு பாடவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சும்மா ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வச்சு ஃபன் பண்ண போகிறோம். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா அந்த கொட்டெல்லாம் வச்சுட்டு சும்மா சோக்குது தான். நல்லா போட்டெலாம் ஜம்முன்னு ஒரு போட் இருக்குது, பின்னாடி கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரையெல்லாம் வச்சுட்டு சும்மா ஒரு போஸ் கொடுக்குறது தான் நிற்கிறேன். பாட்டுலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதாவது பாடணுமா? ஏன்னா ஏற்கனவே வியூஸ் கம்மியாக தான் போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் நான் பாட்டு பாடி இருக்கிற வியூஸையும் போக நான் விருப்பப்படலை. வேணால் என் நண்பன் யாரோ வந்து கை தட்டினாங்கன்னா ஏதோ ஒன்று பாடலாம். என்ன சொல்கிறீங்க? 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா நான் வந்து பாட போகிறேன். கடல் கரையில் இருக்கிறோம் நம்ம. ஸோ கடல் கரைக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு பாட்டு பாட போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? கடல் கரையில் கப்பரை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? கடல் கரையில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு கரையா காதலிச்சா வெல்ல முடியுமா? அவ்வளோதான். எனக்கு சவுண்டு
இங்கே பார்த்தீங்கன்னா மீனாக வந்து காய வச்சுருக்குறாங்க. வலையில் பிடிச்சி காய வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கருவாடு ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிறது எல்லாமே மீன் தான் இருக்குது. இப்படி ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு நாங்கள் அப்படியே அந்த கொட்டெல்லாம் தூக்கிட்டு அப்படியே காருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம், நான் ஃபுல்லாக விசாரிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீச்சில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டிங் தான். நிறைய போட்டாக வந்து இருக்கும். போட்டிங் நம்ம போக முடியாது. மீன் பிடிக்கிற படகுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படகுகள் வந்து இந்த ஏரியாவில் வந்து இருக்கும். தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு காரில் வந்துட்டு இருக்கும்போது தெய்வாச்சியாபுரம் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோவில் வந்து இருந்தது. நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பெரிய ஆஞ்சநேயர் சிலையை பார்த்த உடனே ஆஹா அந்த கோவிலை இறங்கி போய் நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த கோவில் சைடு வந்துட்டோம். கோவில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப பெரிய கோவில். உள்ளே போய் சாமி கும்பிடலான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் உள்ளே வந்து போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே வேறு யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வெளியிலேயே வந்து ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வந்து திருநெல்வேலி ரீச் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸு, ஐஸ்கிரீமு, சேலட் இதெல்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹோட்டலில் போய் நிப்பாட்டினான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஜூஸு, சேலட்டு, அதுக்கப்புறம் இந்த மில்க் ஷேக் மாதிரிலாம் வந்து திங்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ எல்லாத்தையோடய பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது வந்து வித்தியாசமாக இருந்தது. கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்கு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஆப்பிள், மாதுளப்பழம் அதெல்லாம் வச்சுட்டு மேலே வந்து ஐஸ்கிரீம் வந்து வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஐஸ்கிரீம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த ட்ரிப்பு வந்து முடிஞ்சதுங்க, தூத்துக்குடியோட ட்ரிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் நம்ம ஆகாஷ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.